உலகத்துல என்டர்டைன்மெண்ட் என்று ஒன்ற மேற்கத்தியம் காட்டிவிட்டது. அதனால உலகத்துல சில ட்ரெண்டுகள் என்று சொல்லி சில விடயங்களை உலகம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இதன் பக்கம் மோகம் ஆசை, அதனால இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படியே அழிந்து நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு எங்களுடைய சிந்தனை எங்க? எதை செஞ்சா உலகத்துல ஆக கூடுதலான கமெண்ட்ஸ் லைக் எதுக்கு வருமோ அத மரண சாகாசம் காட்டியும் கூட செய்ய துணிகிறான். இன்றைய வாலிபர்கள் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய சமுதாயம். என்டர்டைன்மெண்ட் என்ற ரீதியில், கலாச்சார சீரழிவு என்ற ரீதியில் இன்றைக்கு உலகத்துல இஸ்லாமிய விழுமியங்களை குலை தோண்டி புதைக்கின்ற அளவுக்கு மாற்று மத கலாச்சார சிந்தனையில் அவர்களுடைய மோகம் இன்று நிற்கிறது. முடியை எடுத்து பாருங்கள். காலத்துக்கு காலம் ஒரு டிசைன். யாருடைய அது மோகம்? யாரோ ஒரு செலிபிரிட்டி, யாரோ ஒரு வீரன், யாரோ ஒரு நடிகன், இவர் புதுசாக ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்தினா அந்த ஊர்ல பார்க்கலாம் இந்த கட்டை, அது ட்ரெண்ட், இது பெருமை. ஆடையை எடுத்து பாருங்கள். ஒரு காலத்துல கரண்டைக்கு கீழால நீங்க டவுசர் அணியாதீங்கப்பா, மாஸ்வல மினல் கபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழால ஆடை அணிவது என்பது நரகத்துக்குரிய காரணமாக அமையும் அந்த ஆடை என்று சொன்ன பொழுது கரண்டைக்கு கீழாலே அணிந்தார்கள். இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, இந்த மார்க்கத்தை விரும்பியவர்களை தவிர, இந்த மார்க்கம் தான் என்னுடைய முதல் சாய்ஸ் என்று ஈமானோடு வாழ்ந்தவர்களை தவிர அணிந்தார்கள். ஏன் அணிந்தார்கள்? நரகத்துக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த மார்க்கத்துடைய விழுமியம் சட்ட வரம்பு என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. மேற்கத்தியம் உலகத்துல இதுதான் இப்போதைக்குள்ள ஃபேஷன், இப்படி உடுத்தாத்தான் இன்றைக்கு ட்ரெண்ட், இப்படி உடுத்தாத்தான் இன்றைக்கு மார்க்கெட் என்று யாரோ காட்டி தந்த அந்த கலாச்சார நடைமுறையை மனசுல ஆசை, அவளுக்கு ஆசை, அப்பதான் லைக்கும் கமெண்ட்டும் அணிந்தார்கள். இப்ப அன்னை காலத்துல பார்க்கிறோம், வாலிபர்களுடைய கரண்டைக்கு கால்ல மேல ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மேல டவுசர் நிக்குது. சுபஹானல்லாஹ், சமுதாயம் திருந்து விட்டார்களோ என்று நினைத்து பார்த்தால் இல்லை. இன்றைக்கு மேற்கத்திய அதுதான் ட்ரெண்ட். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு டவுசர் அணியறதுல கரண்டைக்கு கீழால அணிவது என்பது அது பழைய காலத்து ட்ரெண்ட், அது பினிஷ் ஆனது, முடிஞ்சுதான். அதுக்கு கிராக்கி இல்லையாம், அதுக்கு லைக் இல்லையாம், கமெண்ட்ஸ் இல்லையாம். இப்ப எதுக்கா கரண்டைக்கு மேலால 2 இன்ச்சு தூரத்துல கரண்டையும் விட மேல அணிவது ட்ரெண்ட் ஆகி உலகத்துல ஒரு ட்ரெண்டாக மாறியதனால் இன்றைய வாலிபர்கள் அதன் பக்கம் மோகம். ஏன் தோழர்களே? எங்கட மார்க்கம் எனக்கு தந்த வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் இல்லையா? அதை ஈமான் கொள்ளலையா? நாங்க அதுல வெற்றி இல்லையா? ஏன் மேற்கத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை எச்சரிக்கை செய்வதை போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதை அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சமுதாயத்திலே ஏற்படுகின்ற நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சமுதாய சீரழிவு, வீட்டுக்குள் நடக்குகின்ற அனாச்சாரம், கலாச்சார சீர்கேடு, சமுதாய சீர்கேடு வீட்டுக்குள் இருந்து உருவாகி அது ஊர்ல பெரிய பிரச்சனையாக மாறி இன்றைக்கு தீர்க்க முடியாத எத்தனையோ ஃபித்னாக்களை பல ஊர்களில் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒழுக்க சபை வேணுமா, பள்ளி சபை வேணுமா, டிசிப்ளின் கமிட்டி வேணுமா, எதை போட்டும் எதை காட்டியும் ஃபித்னாவாக உருவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. எங்க உருவாகியது? அந்நிய கலாச்சாரம் என்ற ரீதியில் எமது வீட்டுக்குள், எமது குடும்பத்துக்குள் உருவாகியது பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்னபி மஹரமி உறவு, இன்றைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இதெல்லாம் இல்லாட்டி இன்றைக்கு உலகத்துல வாழ அந்த அங்க இருக்குது, இந்த ஊர்ல இருக்குது, இந்த அவர் செய்கிறார், இந்த குடும்பத்தில் இருக்கு,
அவங்களும் மார்க்கம் தானே, அவருக்கும் தாடி தானே, அவருக்கும் ஜுப்பா தானே, அவருடைய வீட்டிலே மார்க்கம் இருக்குது, அவங்களும் சர்வசாதாரணமாகத்தானே என்றெல்லாம் நியாயம் சொல்லி 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 குடும்பத்தில் நடக்குகின்ற அதாவது சீர்கேடுகளை நியாயப்படுத்திக் கொண்டு அந்நிய கலாச்சாரத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்குகின்ற எத்தனை குடும்பம். இதனால் ஏற்பட்ட ஃபித்னா நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.